விஎஸ் கோட்ல டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. பட் அதில் செலக்ட் பண்ணி ஒரு டொப்பாக இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது ES7 ரியாக்டட் ஆக்ஷன் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் ஒரு ரியாக்ட் டெவலப்பராக இருக்கீங்க, Node.js டெவலப்பராக இருக்கீங்க, ஈவன் JavaScript டெவலப்பராக இருக்கீங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது ஓட்டோ ரீநேம் டேங்க். இது HTML ஒர்க் பண்ணும்போது ரியாக்டோட காம்பனன்ட்ஸ்ல நேம் சேஞ்ச் பண்ணும்போது பெரிய யோசனமாக இருக்கும். அடுத்தது லைவ் சர்வர். நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஒரு HTML ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ப்ரீட்டியர். நீங்கள் உங்கள் கோடை வந்து கையால் மேனுவலாக அலைன் பண்ண வேண்டாம், அதுக்கு ப்ரீட்டியரை யூஸ் பண்ணுங்கள். விஎஸ் கோட்லேயும் இன்பில்ட்டாகவே இந்த கோட் அலைன் பண்ணுற ஃபீச்சர் இருக்கு. பட் ப்ரீட்டியரில் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வித் ஆயிருக்கட்டும், மேக்ஸ் சைஸ் ஆயிருக்கட்டும், இது எல்லாத்தையுமே. அடுத்தது டைல்வின் CSS இன்டெலிஜென்ட். எனக்கு டைல்வின் CSS பிடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த டைல்வின் CSS இன்டெலிஜென்ஸ். டைல்வின் CSS ட்ரை பண்ணாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்டெலிஜென்ட் எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குன்னு. அடுத்தது MongoDB இப்போ விஎஸ் கோட் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது செப்பரேட்டாக வந்து எக்ஸ்டர்னல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது பதிலாக விஎஸ் கோட்லேயுமே இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.